ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்தி சேனல். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சாப்பிடக்கூடிய சிம்பிளான அவல் உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் அவல் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டேன். தூசு அப்படிலாம் இருந்துச்சுன்னா போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அதிலே ஊறிடும். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைப்பட்ட வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அவலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் போகுது செய்யறதுக்கு. நீங்கள் தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் கூட வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். பட் சிம்பிளாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கலாம். புளிப்பு டேஸ்ட் இருந்தால் உப்புமா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் புழிஞ்சு விடணும். டின்னர் லைட்டாக சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்னா கூட செய்யலாம். பசங்களுக்கு ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். சுவையான சிம்பிளான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.